இன்னைக்கு சரியான அவங்கள்ட்ட பேசிட்டு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 14, 2025 காலையில 10:30 மணிக்கு பேசிட்டு இருக்கேன். இதுல இருந்து ஒரு 45 வருடம் பின்னோக்கி போனீங்கன்னா 1980 டிசம்பர் 14 மாலை ஒரு 5 மணி அளவுல ஒரு பணக்காரர் மிடுக்கான ஒரு நபரை ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வந்த நபரோட உடம்புல முழுக்க ரத்த காயங்களும் ரத்தம் சொட்ட சொட்டா இருக்கு. ஒரு நினைவு தூண் மாதிரி ஒரு தீப தூண் இருக்கு. அந்த தூண் கீழே வந்து அவரை போட்டதும் அவர் அந்த பணக்காரோட சொல்றாரு, என்னை விட்டு ஆளுகள் தெரிஞ்சு அவன் குடும்பத்தை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்படி இப்ப அவர் மிரட்டினது எதுவுமே பொருட்படுத்தாத இந்த 6 பேர் கொண்ட கும்பல் சுமார் 44 இடங்கள்ல அவரை வெட்டி துள்ள துடிக்க கொள்றாங்க. அதே இடத்துல அவர் உயிர் போகுது. அப்படி கொல்லப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா கீழவன்மணியில 44 உயிரோடு எரித்து கொன்ற கோபால்சாமி என்ற ஆதிக்க வெறி பிடித்த ஒரு நாய் தான். அந்த நாயை அப்படி கொன்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமுல்ராஜ், செல்வராஜ், கண்ணையா, சதாசிவம், மோகன் உட்பட அந்த 5-6 பேர் கொண்ட அமுல்ராஜோட நண்பர்களான குழு கீழவன்மணியில 44 உயிர்களை உயிரோட கொளுத்தி கொலை செய்யப்பட்ட அக்யூஸ்ட்ல 7 அக்யூஸ்ட் இந்த நாய் தான். இந்த நாய் கொலை செய்த பிறகு கம்யூனிஸ்ட் வந்து அன்றைக்கு கீழவன்மணி கீழூர் காவல் சாரகத்தில் இருக்கு. அந்த கீழூர் காவல் சாரகத்தை ஆய்வாளர் சந்திச்சு புகார் கொடுக்குறாங்க. புகாரை ஏற்க மறுத்து இதுதான் ஆக்சிடென்டா இருக்கும், இதுக்கு பணியார் நல்லா பதிவுகளாகவும் சொல்லிட்டாங்க. உடனே அதன் பிறகு கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை எடுத்து புகார் பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் புகார் பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதன் மீதான எந்த நடவடிக்கையுமே பண்ணையாருக்கு பயந்து அந்த காவல் நிலையத்தில் எடுக்கல. உடன் பிறகு ஊடகத்தை சந்திச்ச கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதை நாடாளுமன்ற வழி கொண்டு போறாங்க. நாடாளுமன்ற வழி போனதும் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த சி. அண்ணாதுரைக்கு பிரச்சனை வந்து பண்ணையார் உட்பட 100க்கும் மேற்பட்டவரை கைது பண்ணி தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அன்னைக்கு இன்னைக்கு இருக்க மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லாமே பழைய தஞ்சை மாவட்டமாக அங்கதான் கோர்ட்டு அங்க நிப்பாட்டினதும் ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் கொலை செய்யவில்லை, கொலை செய்ய தூண்டிருக்கார்கள், அதாவது அட்டெம்ப்ட் மர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை பதிவு பண்ணி ஒரு 23 பேருக்கும் சுமார் ஒரு 10 ஆண்டுகள் தான் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த கோர்ட் நீதிமன்றம் வந்து மேல்முறையீடுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் போது சென்னை உயர்நீதிமன்றம் போறப்ப அங்க போயிட்டு அந்த நீதி பகுதிகள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இது வந்து முகாந்திரம் இல்ல, குற்றச்சாட்டப்பட்ட 23 பேர் மிகப்பெரிய பண்ணையாளர்கள் இருக்காங்க, அவங்க கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால இவங்க கொலை செய்தான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோ சட்டத்தையோ எதையுமே பொருட்படுத்தாம உதாசீனமான தீர்ப்பு சில தற்கொலை வழங்கிட்டு இருக்காங்களா, சில சங்கிகள் வழங்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கி அந்த 23 பேர் விடுதலை பண்றாங்க. அப்படி விடுதலை செய்யப்பட்டவர்கள் வெளியே வந்து சுகபோகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் சட்டத்தால் வாங்க முடியாத நீதியை, கடவுளால் வாங்க முடியாத நீதியை நமக்கு நாம் தான் வாங்க வேண்டும் என்று அமுல்ராஜும் அவர்கள் தோழர்களும் அந்த கோபால்சாமி நாயுடு என்கின்ற ஆதிக்க வெறி பிடித்த நாயை வெட்டி கொலை செய்து நீதி கொடுத்த நாள் இன்று.